பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேர் தற்போது கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் மார்டின் வழங்க கேட்டு அறியலாம். வணக்கம் மார்டின், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழகத்திலேயே உலுக்கியது ஒரு சம்பவம். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் தன்னை 8 பேர் கொண்ட கும்பல் தன்னை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்து அத்துடன் வீடியோ எடுத்து சமூகத்தில் பதிவிடுவதாக அவர்களை மிரட்டி இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக புகார் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த காவல்துறையினர் மேலும் இதே போல இந்த கும்பல் பல பெண்கள், குடும்ப பெண்கள் மற்றும் திருமணமாகாத இளம் பெண்கள் என பலரையும் இது போன்று அழைத்து சென்று ஏமாற்றி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்தும் அதனை வீடியோ எடுத்தும் அவர்கள் மொபைலில் அதை வைத்து மிரட்டி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் வழக்கு பதிவான உடனேயே தொடர்ச்சியாக இதே போல 8 பெண்கள் இந்த காவல் நிலையத்தில், பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த வழக்கில் பல்வேறு அரசியல் கட்சி அன்றைய காலத்தில் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த அதிமுக ஆட்சியில் அந்த கட்சி தொடர்பான பலர் இதில் உடன்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்தது. இதனால் காவல்துறை இதனை விசாரித்தால் உண்மை நிலவரம் வெளிவராது என கூறி இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வந்த சமயத்தில்தான் கோவையில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இதில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 நபர்களிடமும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் சிபிஐ இந்த வழக்கு தொடர்பாக மேலும் பல ஆதாரங்களையும் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். கூடுதல் ஆவணங்களை ஒப்படைத்தது தொடர்பாகவும் அந்த ஆவணங்களை வழக்கு விசாரணைக்காக தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரி 9 பேரும் மனு அளித்திருந்தார்கள். இந்த வழக்கிற்காக தான் இன்று கோவையில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் 9 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.